தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி குற்றம் சாட்டுவதே பழக்கமாக போய்விட்டது. அதே போல்தான் நெடுவாசலில் அதிகாரப்பூர்வமாக பட்டியலிட்ட பின்பு அந்த பட்டியலில் இருந்து விலக்க முடியாது, ஆனால் தமிழக மக்களின் விருப்பம் இல்லை என்றால் அது நடைமுறைப்படுத்தப்படாது என்று அந்த கையெழுத்திடும் நிகழ்ச்சியிலேயே மரியாதைக்குரிய பிரதான் அவர்கள் சொல்கிறார்கள். ஆக நிர்வாக ரீதியாக எடுக்கப்படும் முடிவுகளில் அரசியல் ரீதியாக அதை திசை திருப்பி விட்டு பாரதிய ஜனதா கட்சி குற்றம் சாட்டுவதே பழக்கமாக இருக்கிறார்கள் என்பதுதான் எனது கருத்து. மேடம், இப்போ 1740 கோடி ரூபா வரல ஒதுக்கியிருக்காங்க. ஆனால் இந்த ஒதுக்கீடு கம்மிங்கிற மாதிரியும் 30,000 கோடி ரூபாய்க்கு மேலே அவங்க கோரிக்கை வச்சிருக்காங்கிறதும் இது ஒரு பிரதான குற்றச்சாட்டாக எல்லார் மத்தியிலையும் வைக்கப்பட்டிருக்கு. ஸோ கடந்த 2 ஆண்டுகளாகவே பல்வேறு வறட்சி உள்ளிட்ட பல்வேறு அசம்பாவித சம்பவங்களை தமிழகம் சந்தித்து வரும் இந்த சூழ்நிலையில் இந்த ஒரு அமௌண்ட் போதுமானதாக இருக்குமா என்ற ஒரு கேள்விதான். அதாவது இது எல்லாமே நிர்வாகத்தை தெரியாதவர்கள் சொல்லும் குற்றச்சாட்டு. நிர்வாக ரீதியாக பேரிடர் நிவாரணம் என்பது என்ன என்றால், அந்த பேரிடருக்கு அதை சரி செய்வதற்கு உடனே எவ்வளவு தொகை வேண்டுமோ அதற்காக விடுவிக்கப்படும் தொகை இது. மின்கம்பங்கள் சாய்வதற்காக நாங்கள் 29,000 கோடி கேட்டிருக்கோம்னா அது இதில் வராது, அந்த துறை சார்ந்த உதவிகளில் வரும். உதாரணத்திற்கு உதய் போன்ற திட்டங்களை மத்திய அரசு மின்சாரத்திற்கு கொடுக்கும் பொழுது அந்த துறை சார்ந்த உதவிகளில் வரும். ஒவ்வொரு துறைக்கும் எவ்வளவு கொடுக்கப்படுகிறது என்ற கணக்கை அவர்கள் வெளியே சொல்வதில்லை. ஆக நிர்வாக ரீதியாக மத்திய மாநில அரசுகளுக்கு என்ன ஒத்துழைப்போடு எவ்வளவு கொடுக்கப்படுகிறதோ அவ்வளவு கொடுக்கப்படுகிறது, அது வெளிக்கொணரப்படுவதில்லை. உதாரணத்திற்கு 6,000 ரூபாய் கர்ப்பிணி பெண்களுக்கு கொடுப்போம் என்று மரியாதைக்குரிய மோடி அவர்கள் சொன்னார்கள். ஏற்கனவே இங்கே 12,000 கொடுக்கப்படுகிறது, 18,000 கொடுக்கிறோம் என்று அறிவிக்கிறார்கள். இதில் 6,000 மத்திய அரசு கொடுப்பது. இதை போல்தான் எல்லா திட்டங்களும் தமிழக அரசு மறைக்கிறதே தவிர மத்திய அரசிடம் இருந்து எல்லா பங்கும் சரியாக வருகிறது. எந்த விதத்தில் என்ன நோக்கம் இருக்க போகிறது? மத்திய அரசு தமிழகத்தை வஞ்சிக்க வேண்டும் என்று, இது தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி காலூன்றிவிடக் கூடாது என்ற காரணத்திற்காக தொடர்ந்து வைக்கப்படும் விமர்சனம். எல்லா மாநிலங்களிலும் மத்திய அரசின் நல்ல தன்மையை எடுத்துக்கொள்கிறார்கள், தமிழகத்தில் மட்டும் அது விமர்சிக்கப்படுகிறது என்பதுதான் எனது குற்றச்சாட்டு. இல்லை, ஏற்கனவே அது மரியாதைக்குரிய பொன் ராதாகிருஷ்ணன் அதை முன்னெடுத்து சென்றிருக்கிறார். அவர்கள் வைத்த கோரிக்கை, அருண்ஜேட்லி அவர்களை சந்தித்த பின்பு அவர்கள் கோரிக்கை பார்த்த பின்பு மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள், கடன் ரத்து என்பது மாநில அரசின் பிரச்சனை.